ஏன்? எதை பார்த்ததால் அப்படி ஆயிற்று? எது என்று கேட்காதீர்கள், யாரை பார்த்ததால் என்று கேளுங்கள். அடியேன் மாரநேர் நம்பியைதான் குறிப்பிட்டேன். பெருக்கிய துடைப்பத்தை நன்றாக தண்ணீர் விட்டு அலம்பி அதற்கான இடத்தில் வைத்துவிட்டு கைகால்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் உள்ளம் உருகிவிட்டது. நம்பிகளே, இவ்வளவு கடுமையான பரீட்சை அவசியமா? அவசியம்தான் திருமலை ஆண்டானே. எதுவும் கேட்டதும் கிடைத்துவிட்டால் பிறகு அதற்கு மகத்துவம் ஏது? வேலையில் கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் புலன்கள் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். புலன்கள் கட்டுப்பட்டால் பின் தன்னாலேயே மனம் நம் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். இவையெல்லாம் சங்கிலி தொடர்போல் ஒன்றை ஒன்று பின்தொடர்பவை. கடமை கட்டுப்பாடு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் கடுமை கட்டுப்பாடு என்பதை இங்குதான் கண்டேன். மாரநேர் நம்பி விஷயத்தில் தாங்கள் சற்று கடுமையை குறைத்துக் கொள்ளக்கூடாதா? நீங்களுமா அடியேனை தவறாக நினைத்து விட்டீர்கள்? தகரத்தையா பல அடுக்கு சோதனைகளுக்கு உள்ளாக்குவார்கள்? தங்கம்தான் தன் தகுதியை அடைய பல சோதனைகளுக்கு ஆளாகும். தணலில் வாட்டப்படும், உருக்கப்படும், பல உபகரணங்களால் உரசப்படும். பின்னர் அனைவரும் மகிழும் வண்ணம் ஆபரணமாக மாற்றப்படும். அப்போதுதான் தங்கம் அதன் மதிப்பை பெறும், பலருக்கு அலங்காரமாக மாறும். அதுபோல் இந்த மாரநேர் நம்பியும் நம் ஆச்சாரியார் மடத்தில் மதிப்போடும் மரியாதையோடும் அலங்காரமாக வீற்றிருப்பான். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அதற்கு முதல் படியாகத்தான் தற்போது மாரநேர் நம்பிக்கை ஆரம்பித்திருக்கிறேன். தங்கள் மனப்போக்கைத்தான் யாரும் உணர மறுக்கிறார்கள். சரி நம்பிகளே, நாளை விடிந்ததும் அடியேன் ஊருக்கு புறப்படுகிறேன். திருமலை ஆண்டானே, தாங்களும் அடியேனை உணராமல் ஊருக்கு புறப்படுகிறேன் என்று சொல்கிறீர்கள். அடடா, அப்படியெல்லாம் இல்லை. சோதனைகளின் மூலம் பல சாதனையாளர்களை உருவாக்குவதில் தாங்கள் வல்லவர் என்பதை அடியேன் அறிவேன். ஊரில் அனைத்தும் போட்டது போட்டபடியே உள்ளது. அடியேன் நேரே சென்றால்தான் சரியாக வரும். வரும் வாரத்தில் கார்த்திகை திருமங்கையாழ்வார் திருமுகூர்த்தம். அடியேன் அவசியம் அங்கு இருக்க வேண்டும். இன்னும் ஓரிரு நாட்கள் தங்களை இங்கு தங்க வைத்து அனுப்ப வேண்டும் என்ற அடியேனின் ஆசை. ஆனால் தங்களின் அவசரமும் நியாயமானதுதான். மாதவனிடம் சொல்லி தங்களுக்கு வண்டி ஏற்பாடு செய்கிறேன். காலை போஜனம் முடித்துவிட்டு கிளம்பலாம், சரியா? உண்மைத்தான் சுவாமி. இன்னும் மாரநேர் நம்பியை பற்றித்தான் யோசனையா? அதை விட்டு வெளியே வாரும். மாரநேர் நம்பி விஷயத்தில் ஒரு ஆசிரியரின் தண்டிப்பு இருக்காது, ஒரு தகப்பனின் கண்டிப்பு தான் இருக்கும். உபயோகம் இருக்குமே தவிர உபத்திரவம் இருக்காது. தாங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். கோவிந்தா, கோவிந்தா, உன்னைத்தான். என்னவாயிற்று கோவிந்தா? அண்ணா, என்னவாயிற்று உனக்கு? ஆழ்ந்த நித்திரையில் உட்கார்ந்து விட்டாய்? நித்திரையெல்லாம் இல்லை அண்ணா. பிறகு தியானமா? அதுவும் நெற்றியில் திருமண் தரிக்காமல்? உன்னைத்தான் கேட்கிறேன் கோவிந்தா. பாடசாலையிலிருந்து வந்ததும் ஸ்நானம் செய்துவிட்டு முதலில் திருமண் இட்டுக்கொண்டுதானே அனுஷ்டானங்களை செய்வாய்? கோவிந்தா, இன்று நீயாக இல்லையே. உடல்நிலை ஏதும் சரியில்லையா? உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறதண்ணா. பிறகு உனது வழக்கமான புன்னகை முகத்தில் காணவில்லையே, சுறுசுறுப்பும் காணப்படவில்லையே.
சாதாரணமாக பாடசாலையிலிருந்து வந்ததும் முதலில் நீதானே என்னை தேடி ஓடி வருவாய். சாஸ்திரத்திலிருந்து பல கேள்விகளை கேட்டு துளைத்தெடுப்பாய். ஆனால் இன்றோ மாறி நடக்கிறது. மன்னிக்க வேண்டும் அண்ணா, சற்று மனம் சஞ்சலமாக இருக்கிறது. என்ன கோவிந்தா, நீயா இப்படி பேசுகிறாய்? திடீரென்று உன் மனம் சஞ்சலப்பட காரணம் என்ன? அண்ணா, உங்களிடம் மறைக்க ஏதும் இல்லை. நேற்று ஒரு சன்னியாசியை, சிவயோகியை சந்திக்க நேர்ந்தது. அவரிடம் உரையாடியதிலிருந்து என் மனம் அவர் சொற்களில் ஈர்க்கப்பட்டு விட்டது. அப்படி என்ன கூறினார் அவர்? நான் கண்ட அந்த சிவயோகி உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டிருந்தார். நெற்றியிலே திருநீர் அணிந்து கொண்டிருந்தார். அதன் மகத்துவத்தை மந்திரமாவது திருநீரு, உடம்புக்கு கவசமாவது திருநீரு, வினைகளை ஓட்டுவது திருநீரு, மொத்தத்தில் தத்துவம் திருநீரு என்று கூறினார் அண்ணா. அதன் பிறகு என் சிந்தனையில் குழப்பம் தொற்றிக்கொண்டு விட்டது. அவர் கூறியபடி திருநீரு அணிவதா அல்லது நித்தியம் அடியேன் தரிக்கும் திருநாமத்தை அணிவதா என்று பேதளித்து ஏதும் தரிக்காமல் இருந்து விட்டேன். உன்னை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. திடீரென்று ஒருவர் தோன்றி ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் என்பதற்காக அதை உடனே ஏற்று அதன்படி செயல்படும் சுபாவம் உனக்கு எப்படி வந்தது கோவிந்தா? நாம் அன்றாடம் தரிக்கும் திருநாமம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது! அதை நீ எப்படி உணராமல் போனாய் கோவிந்தா? முக்கியமான ஒன்றை உன் நெஞ்சத்தில் நிறுத்திக்கொள். நாம் அன்றாடம் நெற்றியில் ஊர்துவ புண்டரம் என்று வெள்ளை நிறத்தில் 2 தரித்துக் கொள்கிறோமே, அந்த திருமண் சாட்சாத் அந்த நாராயணனின் திருப்பாதங்களாகும். நடுவில் தரிக்கும் சிவப்பு நிறம் கொண்ட திருச்சூரணம் என்பது சாட்சாத் திருவாகிய மகாலட்சுமியே. உயர்வான இவற்றை நெற்றியில் இட்டுக்கொள்ளும் போது அந்த திவ்ய தம்பதிகளின் நாமத்தை, அதாவது பெயரைச் சொல்லி இட்டுக்கொள்வதால் தானே இதை நாமம் தரிப்பது என்கிறார்கள். இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் இது நமது உடலுக்கு ரட்சை, அதாவது காப்பு என்று. மேலும் நெற்றிக்கு நாமமிடும் சம்ஸ்காரம் நம் பூர்வ ஆச்சாரியர்களாலும் அவர்களுக்கு முன் தோன்றிய ஆழ்வார்களாலும் வழி வழியாக தொன்று தொட்டு கைக்கொள்ளப்பட்டு வரும் சம்பிரதாயம், அதாவது வழக்கமாகும். அதை கைவிடுவது நம் ஆச்சாரியர்களையே கைவிடுவது போல் ஆகும். நம் சம்பிரதாயம் மிகவும் தெளிவாக இருக்கிறது கோவிந்தா. நீதான் தெளிவில்லாமல் இருக்கிறாய். எனவே நெற்றியில் எந்த சின்னத்தை அணிய வேண்டும் என்பதில் குழப்பத்தை விடுத்து மக்கள் மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தனை செய். நமக்கு பகவான் இப்படி ஒரு பிறப்பு கொடுத்திருப்பதே என்றும் அவன் சிந்தனையிலிருந்து நாட்டு மக்களையும் அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி நாம் செய்ய வேண்டியது, சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நீ இதுபோன்ற குழப்பங்களிலெல்லாம் அகப்பட்டுக் கொள்ளாமல் நித்தியப்படி நம் சம்பிரதாய அனுஷ்டானங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வா. அப்போதுதான் சம்பிரதாயமும் வளரும், அதன் மூலம் நம் நாடும் வளரும். அடியேனை மன்னித்து விடுங்கள் அண்ணா. இனி ஒருபோதும் திருமண் தரிக்காமல் இருக்க மாட்டேன். நல்லது, போ. முதல் வேலையாக அதைச் செய். சரி அண்ணா. பாட்டி, உங்கள் அகத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது? உங்கள் மருமகளுக்கும் உங்களுக்கும் நடக்கும் யுத்தம் அப்படியே தான் இருக்கிறதா? இல்லை, இப்போதாவது சற்று அனுசரித்து போகிறாளா? அடிபோடி, ஏண்டி என் வயிற்றில் கொட்டிக் கொள்கிறாய்? அவளாவது அனுசரித்து போவதாவது, துணி துவைக்கிறேன் என்கிற காரணத்தை காட்டியாவது சிறிது நேரம் நிம்மதியாக இருக்கலாம் என்றுதான் அவள் துணிகளையும் அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களோடு ஒப்பிட்டால் காந்திமதி நிலைமை எவ்வளவோ பரவாயில்லை. எல்லாம் அவளுக்கென்று ஒரு மாட்டு பெண் வரும் வரைக்கும்தான். பிறகு நிலைமை எப்படி இருக்கும் என்று
யார் சொல்ல முடியும்? பாட்டி, என்னை ஏன் வம்பு கிழக்கிறீர்கள்? என் நிலைமை ஒன்றும் அப்படி ஆகாது. அதெப்படி சொல்ல முடியும்? என் மாட்டு பெண் போல் ஏருக்கு மாறாக பேசுவளாக வந்து விட்டால் என்ன செய்வாய்? 2 கை தட்டினால் தானே ஓசை வரும். நான் எதிர்த்து பேசினால் தானே அவள் மேலும் மேலும் பேசுவாள். நான் பேசாமல் இருந்து விடுவேன். அவளே கத்தி கத்தி இப்படி இவளிடம் தொண்டை கிழிய சண்டை போட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நொந்து போய் விடுவாள். பிறகு தானாக அடங்கி விடுவாள். அப்படி சொல் காந்திமதி. என்ன காந்திமதி, யாரை எதிர்பார்க்கிறாய்? உனக்கு தெரியவில்லையா அமுதா? மாட்டு பெண் வருகிறாளா என்று பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்படித்தானே காந்திமதி? பாட்டி, விளையாட்டுக்கு சொன்னேனடி. நீ யாரை எதிர்பார்ப்பாய் என்று எனக்கு தெரியாதா என்ன? ஆற்றங்கரைக்கு வந்தாலே உனக்கு தந்தம்மாம்பாள் ஞாபகம் வந்துவிடும். அவளைத்தான் எதிர்பார்க்கிறாயோ என்று நினைத்தேன். நீங்கள் நினைத்தது சரிதான் பாட்டி. காந்திமதி தஞ்சமாம்பாளைத்தான் எதிர்பார்க்கிறாள். காந்திமதி தஞ்சாவை நினைத்ததும் அதோ அவளே வந்து கொண்டிருக்கிறாள் பாருங்கள். அது என்ன கையில் தூக்கோடு வந்து கொண்டிருக்கிறாளே? எனக்காகத்தான் கொண்டு வருகிறாள் பாட்டி. அப்படி என்னடி கொண்டு வருகிறாள்? அதற்குள் என்ன அவசரம்? அவள் வரட்டும். அதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். வா தஞ்சா. பாடியம்மா தஞ்சம்மாம்பா, காந்திமதி இந்த நேரத்தில் இங்குதான் இருப்பாள் என்று சரியாக வந்து விட்டாயே. ஆமாம் பாட்டி, இன்று நேற்றா நான் அவரை இங்கு பார்க்கிறேன். என் சிறு வயது முதல் அவரை நான் அதிகமாக பார்த்தது இந்த ஆற்றங்கரையில் தானே. அதெல்லாம் சரிதான். அந்த தூக்கில் என்ன வைத்திருக்கிறாய்? அதை இப்படி கொடு பார்க்கிறேன். பொறுங்கள் பாட்டி, இதை நான் மாமிக்காகத்தான் கொண்டு வந்தேன். அவரிடம் கொடுத்து விடுகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் வாங்கி பாருங்கள். சரிதாண்டி அம்மா. இந்தாருங்கள் மாமி. ஏண்டி அம்மா காந்திமதி, நீயாவது அந்த தூக்கில் என்ன இருக்கிறது என்று காட்டுவாயா, இல்லை அப்படியே அகத்திற்கு எடுத்து கொண்டு போய் விடுவாயா? சும்மா இருங்கள் பாட்டி. காந்திமதி எப்போது அப்படி செய்திருக்கிறாள்? காந்திமதி, அந்த தூக்கை திறந்து அதில் என்ன இருக்கிறது என்று பாட்டிக்கு காண்பித்து விடேன். நீங்களே பாருங்கள் பாட்டி. ஆஹா, லட்டு வாசனை மூக்கை துளைக்கிறதே, நாக்கில் எச்சி ஊறும்படி செய்கிறது. ஏன் தஞ்சமாம்பாள், இன்று என்ன லட்டு செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? இன்று உனக்கு பிறந்த நாளா? இல்லை மாமி, நான் தான் ஆசைப்பட்டு லட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அவள் செய்தே கொண்டு வந்து விட்டாள். ஏன் தஞ்சமாம்பாள், அது என்ன? காந்திமதி கேட்டால் மட்டும் மிக அக்கறையாக செய்து கொண்டு வருகிறாய். என் சிறு வயது முதலே மாமி எத்தனை முறை எனக்காக அதிரசம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். நான் இந்த ஒரு முறை அவர் ஆசைப்பட்ட லட்டு செய்து கொண்டு வரக்கூடாதா? சரியாக சொன்னாய். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏ தஞ்சமாம்பாள், உன்னை எங்கெல்லாம் தேடுவது? நான் சொல்லவில்லையா? இந்த நேரத்தில் தஞ்சமாம்பாள் ஆற்றங்கரைக்கு காந்திமதி மாமியை தான் பார்க்க போயிருப்பாள் என்று சொன்னேன் அல்லவா? பார்த்தாயா, நான் சொன்னது சரியாக போய்விட்டது. இங்கு எதற்கடி இப்போது வந்தீர்கள்? இது என்னடி கேள்வி? ஊஞ்சலாடத்தான் வா. இல்லை இல்லை, நான் இப்போது வரவில்லை. ஏன்? மாமியின் துணிகளை எடுத்து உலர்த்தி விட்டுதான் வருவேன். என்ன தஞ்சா இப்படி சொல்கிறாய்? இன்னும் சற்று நேரம் சென்றால் வெயில் வந்துவிடும். வா தஞ்சா. பரவாயில்லை தஞ்சமாம்பா, இவர்கள் உன்னை தேடிக்கொண்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்களே, அவர்களை சங்கடப்படுத்தலாமா? புக்ககம் போகும் வரைக்கும் தானே இப்படியெல்லாம் விளையாட முடியும். நீ இவர்களோடு போ. இன்று துணிகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அவற்றை நானே உலர்த்திக் கொள்கிறேன். சரி மாமி, நீங்களே சொல்கிறீர்கள் என்றுதான் போகிறேன். வருகிறேன் மாமி. வாருங்கள் அடி போகலாம். காந்திமதி, அந்த தூக்கில் உள்ள எல்லா லட்டுகளையும் அகத்திற்கு கொண்டு போக வேண்டுமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பாட்டி. தஞ்சமாம்பாளின் கைப்பக்குவம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் கேட்டேன். அவளும் செய்து கொண்டு வந்திருக்கிறாள்.
நான் சாப்பிட்டு பார்த்துதான் அகத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பேன். அப்படியானா எங்களுக்கு தரமாட்டாயா? உங்களுக்கு இல்லாமலா? இந்தாருங்கள். இந்த அமுதா, ஆஹா, இப்படி ஒரு லட்டை என் அனுபவத்தில் நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படியா? பாட்டி சொல்வது நிஜம்தான் காந்திமதி. காந்திமதி, இந்த தந்தமாம்பாள் சிறு வயதாக விளையாடி கொண்டிருக்கும் போது உன்னிடம் ஒன்று சொன்னேனே, நினைவிருக்கிறதா? என்ன பாட்டி? அவளை உனக்கு மாட்டு பெண்ணாக ஆக்கி கொண்டால் எல்லா வகையிலும் துணையாக இருப்பாள் என்று சொன்னேனே, நினைவிருக்கிறதா? ஆமாம் பாட்டி. இப்போதும் அதையேதான் சொல்கிறேன். கொடுத்து வைத்தவளடி நீ. இப்படி ஒருத்தி உனக்கு மாட்டு பெண்ணாக வந்துவிட்டால் நீ தளிகையே செய்ய வேண்டாம். அவளே செய்து உன்னை உட்கார வைத்து அமுது பரிமாறுவாள். ராமானுஜன் வீட்டில் தங்குவதே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயே. தந்தமாம்பாளை அவனுக்கு மனம் முடித்து வைத்து விட்டால் அவள் தளிகை செய்யும் நலபாகத்திலேயே அவனை அகத்திலேயே கட்டி போட்டு வைத்து விடுவாள். அதற்கு பின் அவன் அகத்தை விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டான்.